மேஷ ராசிக்கும் ராசிக்கு செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். மேஷ ராசிக்காரர்கள் சில ஹெல்த் தொந்தரவுகள் இருக்கும். செவ்வாய் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். மேஷ ராசிக்கு சில ஹெல்த் தொந்தரவு இருக்கலாம். ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதாரம் நன்றாக இருக்கிறது. வருமானம் நன்றாக இருக்கும். ரிஷபராசி ராசியில் சுக்கிரன் நீசமாக இருக்கிறார். நீசமாக இருந்தாலும் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். சுக்கிரனுக்கு வீடு கொடுத்து ஆட்சியாக இருக்கிறார். ராசியில் ஓரளவுக்கு பரவாயில்லை, நன்றாக இருக்கிறார். 2வது விதம் புதன் ஆட்சியாக இருக்கும். பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். குரு 5ஆம் பறவை 7ஆம் இடத்தை பார்க்கணும். திருமணமாக ரிஷபராசிகள் திருமணம் நடக்கும். மிதுன ராசி ராசியில் புதன் ஆட்சியாக இருக்கிறார். 7வது குரு உச்சம் பெற்றிருக்கிறார். உங்கள் ஜாதகத்தில் குரு நிச்சயத்தில் இருந்தால் உங்களுக்கு திரும்ப நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கடகராசி 9வது குரு உச்சம் பெற்றிருக்கிறார். வெளியூர் வெளிநாடு செல்வீர்கள். கடகராசிக்காரர்கள் வேலையில்லாத கடகராசிக்கு வேலை கிடைக்கும். திருமணமாக கடகராசிக்கு திருமணம் ஆகும். சிம்ம ராசிக்கு ராசியில் சூரியன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அந்த விரைய செலவுகள்லாம் இருக்கும். சிம்ம மாதப்படுத்தது சூரியன் சிம்ம ராசிக்கு வருவார். ராசி ஆட்சியாக இருப்பார். சூரியன் சிம்ம ராசிக்காரர்கள் நினைப்பதை சாதித்துக் கொள்வோம். சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். சிம்ம ராசிகளுக்கு வருமானம் நல்லாவே இருக்கும். கன்னி ராசிக்கு புதன் 10ஆம் இடத்தை ஆட்சியாக இருக்கிறார். ஸோ வேலை எல்லா கன்னி ராசிகளுக்கும் வேலை கிடைக்கும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறது. துலா ராசி சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். துலா ராசிகளுக்கு வேலை செலவாக இருக்கும். செவ்வாய் 12ஆம் இடத்தை பார்க்கணும். விரைய செலவு அதிகமாக இருக்கும். திருமணமாக துலாம் ராசியாக திருமணமாக விருச்சிக ராசிக்காரர்கள் ராசி செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். கூட புதன் இருக்கிறார். ஸோ விருச்சிக ராசிகள் ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மாறுபடுத்துவது சூரியன் சிம்மராசிக்காரர்கள். அதனால் 10வது சூரியன் ஆட்சியாக இருப்பார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கிறது. விருச்சிக ராசிக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். வேலை இல்லாத விருச்சிக ராசிக்கு வேலை கிடைக்கும். தனுசு ராசிக்கு ராசிக்கு ஒரு உச்சம் பெற்று 8ஆம் இடத்தில் இருக்கிறார். வெளிநாட்டுக்காக முயற்சி பண்ணவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். அல்லது வெளியூருக்கு போய்ட்டு வருவார்கள். 10ஆம் புதன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். தனுசு ராசிகள் பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கிறது. மகர ராசி ராசிகளில் சனி 3ஆம் இடத்தில் இருக்கிறார். மகர ராசிக்காரர்கள் விளைச்சல் இருக்கும். 2வது சனி 3ஆம் இடத்துக்குனால ஒரு அலைஞ்சி திருந்து வருமானத்தை தேட வேண்டிய சூழ்நிலை வரும். 10வது சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். மகராசிக்காரர்கள் பொருளாதாரம் நன்றாக இருக்குது. சிறப்பாக இருக்குது. கும்பராசிக்காரர்கள்
ரெண்டாவது குரு உச்சம் பெற்றிருக்கிறார். ராசிகள் சனியாக 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க, பொருளாதாரம் சிறப்பாக இருக்குது. ரெண்டாவது குரு உச்சம் பெற்றிருக்காங்க, பொருளாதாரம் நன்றாகவே இருக்குது. வேலையில் கும்பராசிகளுக்கு வேலை கிடைக்கும். ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப் எதிர்பார்த்து கொண்டவங்களுக்கு வேறு வேலை கிடைக்கும். 10ஆம் செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. கலைத்துறைகளுக்கு ரொம்ப நல்ல வருமானம் உண்டு. அதை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் சூரியன் வந்தால் திருமணமாக அதை கும்பராசிக்காக திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து மீன ராசிக்கான ராசியில் ஒரு உச்சம் பெற்றிருக்கிறார் 5ஆம் இடத்தில். மீன ராசிகள் குழந்தைகள் மூலம் வருமானம் வரும், குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால மீன ராசிகளுக்கு தர்மகர்ம யோகம் செயல்படும். சம்பள உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். மீனராசிக்காரர்கள் வேலை செஞ்சிருந்தாலும் மீனராசிக்கு 10ஆம் குரு உச்சம் பெற்றிருந்தாலும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும்.